ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ட்டு டிஎம்கே பெரிய லெவல்ல ஒரு கேம்பெயினா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது தொடர்பான ஒரு பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில சிவகங்கை மாவட்டம் திரிபுவனத்தை சேர்ந்த ஒருவரால ராஜ்குமாரால தொடுக்கப்படுது. அதுல ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க நீதிபதிகள். குறிப்பா இந்த ஓடிபியை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல தேர்தல் ஆணையத்தும் இணைத்து இருக்கிறாங்க. இதோட பின்னணி என்ன, அந்த கொடுத்த டைரக்ஷன் எப்படி பார்க்கலாம்? இல்லை, இந்த ஓரணியில் தமிழ்நாடு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே போய் ஓரணியில் தமிழ்நாடுன்னா இவங்க ஆக்சுவலாக ஆள் சேர்க்குறாங்க, உறுப்பினர் சேர்க்குறாங்க திமுக குரூப். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல கேஒய்சின்னு சொல்லக்கூடிய நோயை கஸ்டமர்னு உங்களோட ஆதாரை கொடுங்க, இல்லை பேன் கொடுங்க, டிரைவிங் லைசன்ஸ் கொடுங்க, இல்லை ரேஷன் கார்டெல்லாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஃபோன் நம்பர் வந்த உடனே, நம்பர் நோட் பண்ண உடனே அடுத்த செகண்டில் ஓடிபி வருது. ஓடிபியை இதில் சேர்த்த உடனே அவருக்கு என்ன வருதுன்னா, வாழ்த்துக்கள், நீங்கள் திமுகவில் இணைந்து விட்டுருக்குன்னு வருது இது. ஆனால் உள்ளே போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டால், திமுகவில் சேர போகிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் வெளில போகணுவாங்க எல்லாரும் வீட்லையும். இல்லை உங்களுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா, நாங்கள் வர்ற எலெக்ஷனில் உங்களுக்கு அப்போ கொடுக்க முடியாது, இப்போவே நாங்கள் ஸ்கீம் கொடுக்குறது தான் கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் இதில் சேரலைன்னா உங்களுக்கு அந்த பாத்திரம் கிடைக்காது, குக்கர் கிடைக்காதுன்னு மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆசைப்பட்டு அதுக்கு தான் கேட்டிருக்கீங்களா, நோட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓடிபி வந்ததுக்கப்புறம் தெரியுது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நீங்கள் திமுக உறுப்பினர் ஆகிட்டீங்கன்னு.